வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து என்னோடய அப்பா அம்மா 2 பேருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லா டைமுமே அவங்க என் மேலே நம்பிக்கை, பிகாஸ் நான் வந்து ஒரு 4 attempt அந்த மாதிரி வச்சு தான் பாஸ் பண்ணேன். நான் இது எல்லா ஸ்டேஜ்லையுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ முன்னாடி என்னை பார்த்தவங்களுக்கு நான் அதே ஸ்டேஜில் இதுதான் சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்னா நான் ஒவ்வொரு டைமும் ஸ்ட்ரகிள் பண்ணப்போ ஃபெயிலாக போனப்போ இதே மற்றவங்க யார் எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் கொடுத்துருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரில. பட் என்னோடய வீட்டில் வந்து ஃபெயிலாக போனாலுமே மறுபடியும் பண்ணு உன்னால் முடியும், சரி விட அடுத்த அட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமுமே எனக்கு வந்து ஹோப்பு தான் கொடுத்தாங்களே தவிர, இல்லை வீட்டில் ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே அவங்க வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கல. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நான் என்ன நடந்தாலும் சிஎம்ஐ முடிச்சுட்டு தான் நான் எதாவது வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு ஹோப் எனக்கு கொடுக்கல, அவங்க வீட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நேரம் நான் அந்த ஸ்டேஜில் நின்றுக்க மாட்டேன். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேலை 10,000 15,000 ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படியே என்னோடய லைஃப்பை பார்த்துட்டு தான் போயிருப்பேன். சிஎம்ங்கிற ஒரு லைஃப் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக என்னோடய அப்பாவும் என் அம்மாவும் தான். ஏன் அப்படின்னா இப்போ நான் ஃபெயிலாக போகிறப்ப நான் ஸ்ட்ரகிள் ஆகிறத தாண்டி அவங்களுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பையன் காலேஜ் முடிச்சு 3 வருஷம் ஆச்சு, என்ன வேலைக்கு போகாமல் இருக்கான், எத்தனை டைம் படிச்சுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டிலே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணிக்காமல் என்னையால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹோப் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ அம்மா அண்ட் அப்பா. நெக்ஸ்ட்டு கண்ணன் சார் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஸோ எல்லா ஸ்ட்ரகிளையும் இப்போ நான் ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ நிற்கிற ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா ஸ்ட்ரகிளையுமே கண்ணன் சார் வந்து எனக்கு ஹோப் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு டைமும் நான் பாஸ் பண்ணுறக்காட்டு நான் நினச்சிருவேன், என்னடா இத்தனை டைமும் நம்ம அட்டன் பண்ணுறோமே, நம்மளால் முடியலையே, எல்லாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் வந்து போகும். ஸோ அந்த ஒரு டைமில் கண்ணன் சார் நிறைய எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஸோ கண்ணன் சார் பற்றி பேசினா நான் ஒரு நாள் ஃபுல்லாக பேசிட்டே இருப்பேன், நிறையா அவர் எனக்காக பண்ணியிருக்காரு. வேறு எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில, நிறைய எமோஷனல் ஆகுது. தேங்க்யூ பாபா. ஃபவுண்டேஷன் இன்டர் முடிச்சாப்புல, இன்டர் குரூப் 1 குரூப் 2 குடிடா குரூப் 1 குரூப் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆர்டிகல்ஸ் முடிச்சாச்சு, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். எல்லா ஸ்ட்ரகிளும் தாண்டியாச்சு. அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும் இல்லையா? நம்ம என்ன தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் அதற்குண்டான டைம் அப்படின்றது வரும்போது எல்லாமே தானாக நடக்கும். ஸோ பெரிய உழைப்பு போட்டிருந்தாப்புல, யாருமே வாங்காத ஒரு மார்க் வாங்கி பாஸ் பண்ணாப்புல. எல்லா சப்ஜெக்ட்லேயும் எக்ஸம்ஷன், குரூப் 1லேயும் சரி குரூப் 2லேயும் சரி. இவரோட ரிசல்ட் அன்னைக்கு சந்தோஷப்படாத ஆட்களே கிடையாது. அப்படி ஒரு அத்தனை பேர் நான் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது, சார் அண்ணன் பாஸ் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ கால்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னென்னா நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது முன்னாடி எப்போயாவது நமக்கு இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும்போது, எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதை யோசித்து பார்க்கும்போது விட்டுட்டு போகணும் அப்படின்னு தோணாது. நம்ம இன்றைக்கி ஒரு 20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடலாம், இல்லை ஒரு 20,000 30,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடலாம். ஒரு 20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போய் அந்த 20,000 சம்பளம் 30,000 60,000 ஆகிறதுக்கு 20 வருஷம் ஆகும். நான் 2 வருஷம் கஷ்டப்பட போகிறேன்னா, இல்லை நான் 20 வருஷம் கஷ்டப்பட போகிறேன்னா அப்படின்றது இருக்கு இல்லையா? லைஃபே முடிஞ்சு போயிடும் அடுத்த 20-25 இயர்ஸ். ஸோ அதனால தான் ஸ்டபனாக நின்றுட்டான், என்ன ஆனாலும் சரி சார் நான் அதை முடிக்காமல் வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி குறைஞ்சபட்ச சம்பளம் 1 லட்ச ரூபா, குறைஞ்சபட்ச சம்பளம் சேமே குவாலிஃபைடு, குறைஞ்சபட்ச சம்பளம் 1 லட்ச ரூபா. இன்றைக்கி 36 லட்ச ரூபா சேலரி வாங்கக்கூடிய நம்ம பசங்க இருக்காங்க. வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 36 lakh per annum பேக்கேஜ். இன்றைக்கி அக்ஷய் அப்பா வந்திருக்காங்க, 12 lakhs ப்ளஸ் பேக்கேஜ். அவங்க 12 லட்ச ரூபா பேக்கேஜில் அவங்க அன்றைக்கி செலக்ட் ஆகி போகும்போது அவங்க அப்பாவோட அதிகமாக நான் தான் அழுது, அன்றைக்கி போட்டி போட்டு அழுது. நான் பயங்கர எமோஷ்னல் ஆகிடுச்சு. அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்கன்றதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய அவன் பார்த்துட்டான், நிறைய சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டான். இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ், அடுத்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வருவான், சிஎம்ஏ குவாலிஃபைடாக சீஃப் கெஸ்ட்டாக வருவான்.